கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பொது கழிப்பிடம் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோட்டாம்பட்டி, அண்ணாநகர், விஜயபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் பொது கழிப்பிடம் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாகையில் மேம்பால பணிக்கான வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அக்கரைப்பேட்டை ரயில்வே கேட் மேம்பால பணிக்காக சில வீடுகளை ஆக்கிரமிப்பு என கூறி இடித்து அகற்றும் பணியில் விடிய அரசின் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களுடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பின்னர் ஈவு இரக்கம் இன்றி குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து அராஜகத்தை அரங்கேற்றினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இடிந்து விழும் தருவாயில் உள்ள நிழற்குடையை அகற்றி புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்க பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஹெல்த் கேம்ப் என்ற பகுதியில் கடந்த 20 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட நிழற்குடை பழுதடைந்து இடியும் தருவாயில் உள்ளது. சுற்றியுள்ள குடியிருப்புகள், பள்ளிகள் என பலரும் பயன்படுத்தும் அந்த நிழற்குடை குறித்து பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை. எனவே கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள நகராட்சி ஏதேனும் விபரீதம் ஏற்படும் முன் விரைந்து செயல்பட அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் குன்றக்குடியில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடுமுட்டி படுகாயமடைந்த இளைஞருக்கு அதிமுக சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. திருமயம் அகில்கரை பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்பவர் மஞ்சுவிரட்டில் மாடு முட்டியதில் படுகாயமடைந்தார். இதுகுறித்து அறிந்த அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து படுகாயமடைந்த மனோஜின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்காக 50,000 நிதி உதவி வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே காவல்துறை வழக்கு சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்ட காரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சின்னசேலம் காவல் நிலையம் முன்பு வழக்கு சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. மேலும் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தின் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மர் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கியில் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே நெடுஞ்சாலையோர விளம்பர பேனர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். செரப்பனஞ்சேரி, காரணி தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கட்டிடங்கள் மீதும் இரும்பு தூண் அமைத்தும் ராட்சத விளம்பர பேனர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் கவனம் சிதறி அடிக்கடி விபத்து ஏற்படுகின்றன. மேலும் பேரிடர் காலங்களில் மின்கம்பங்கள் மீது கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. விடியா அரசின் காவல்துறை மற்றும் வருவாய் நிர்வாகமும் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர் குறித்து கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விதிகளை மீறி சாலையின் இருபுறங்களிலும் திமுகவினர் கொடிகளை பறக்கவிட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். வந்தவாசியில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் காணொலியில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அளவிற்கு திமுகவினர் சாலைகளின் இருபுறங்களிலும் திமுக கொடிக்கம்பங்களை கட்டி அராஜகத்தில் ஈடுபட்டனர்.